ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் தவஞானி திருமூலருடைய பாடல் அதை பார்த்துட்டு வரோம். தவஞானி திருமூலருடைய பாடலில் இன்றைக்கி வாழ்க்கை நிலையாமையோடு மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கை நிலையாமைக்குள்ளே இருக்கிற உடற்கூற்று தத்துவம் அந்த பாடலில் வாழ்க்கை நிலையாமை பற்றி ஒரு பாடலில் சொல்கிறார். சரி, வாழ்க்கை நிலையாமை அப்படின்னு அந்த பாடலை சொல்லாமல் அதுக்குள்ளே ஒரு உடற்கூற்று தத்துவத்தை எடுத்து வந்து வைக்கிறார் பாருங்க. அதுதான் திருமூலருடைய ஒரு ஸ்பெஷல். அது உடலியல், உயிரியல், மனவியல், ஆன்மவியல். உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, இது நாலுத்தையும் டீல் பண்ணி பேசுறது இல்லாமல் பல வாழ்க்கை தத்துவங்களோட விஞ்ஞானம் இன்றைக்கி சொன்ன விஷயங்களும் சொல்லாத பல உடற்கூற்று தத்துவங்களையும் நமக்கு அவர் பாடலில் சொல்கிறார். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வாழ்க்கை நிலையாமை, அதை தாண்டி உடம்புக்குள்ள இதயத்தினுடைய இயக்கம், இதயம் செயல்படாமல் போனால் அந்த மனிதனுடைய நிலை என்ன, அதுதான் வாழ்க்கை நிலையாமையில் அவர் சொல்கிறார். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கிழந்தொழிந்தாரே. இந்த வாழ்க்கை எவ்வளோ நிலையில்லாது. மரணம் என்பது மட்டும் மனிதனுக்கு இவருக்கு தான் மரணம் வரும், இன்னாருக்கு தான் வரும், இந்த நேரத்தில் தான் வரும், ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. இதை சொல்லாத சித்தர்கள் ஞானிகள் யாரும் இல்லை. மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு குழந்தையாக இருந்தாலும், இளம் பருவத்தில் இருப்பவராக இருந்தாலும், நடுத்தர வயதினரானாலும், முதியவரானாலும், யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. இது ஒரு மாற்ற முடியாத ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். இதில் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். மனைவி சமைத்து வைத்த உணவை நன்றாக ருசித்து நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட நல்லா பேசி அன்பாக பேசி கொண்டிருக்கிறார். எல்லா கனவுகளையும், தன்னுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால கனவுகள் எல்லாத்தையும் தன் மனைவியோடு பகிர்ந்துகிறார் அன்பா. அதுதான் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். எல்லாம் பேசினே இருக்கிறவர் திடீரென்று இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இது வாழ்க்கை நிலையாமை பற்றி சொல்ல வர விஷயந்தான் இது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற உடற்கூற்று விஞ்ஞானத்தை நம்ம பார்க்கணும். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிழந்தொழிந்தாரே. இந்த இதயம் எந்த பக்கம் இருக்குது? எல்லாருக்கும் இடது பக்கம் இருக்குது. இந்த இடது பக்கம் இருக்கிற இதயத்தில் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். திடீர்னு வலி நல்லா பேசினவர், சாப்பிட்டு மனைவியோட குடும்பத்தோடு நல்லா பேசிகிட்டே இருந்தவர் திடீர்னு இதயத்தை பிடிச்சார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிழந்தொழிந்தார். மனிதனுக்கு அது உடனே சடன் டெத் எப்படி வருது நமக்கு? அந்த இதயம் இடது பக்கம்தான் இருக்குதுன்ற ஒரு அறிவு, ஒரு ஞானம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானம் இதெல்லாம் சொன்னது 18, 17, 18ஆம் நூற்றாண்டு தான். திருமூலருடைய காலம் என்ன? அவர் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த உடற்கூற்றையும் வாழ்க்கை நிலையாமை சொல்வதோடு இந்த உடற்கூற்று ஞானம், நுரையீரல், கல்லீரல் ஒரு பக்கம் நமக்கு சேதம் அடைஞ்சதுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழலாம். அது கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் போகும். நாள் ஆக ஆக நம்மளுடைய செரிமானம் பிரச்சனைலாம் உயிர் போகும். அப்புறம் சிறுநீரகங்களில் பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாம். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புகளும் அது சேதமடைந்தால் உடனே உயிர் போகிறதில்ல. ஆனால் இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் எதனாவது அடைப்போ, இதயத்துக்கு போகிற மின்சாரம் தடைப்பட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிழந்தொழிந்தாரே. உடற்கூற்று அறிவு. இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், இதயத்துக்கு போகிற அந்த இரத்த குழாய், இதயம் உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்பினாலும் கூட இதயம் சரியாக துடிப்பதற்கு இதயத்துக்கு ரத்தம் போகணும். அது அந்த கொரோனரி ஆர்டரி மூலயமா போகக்கூடிய இரத்தத்தில் அடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகுது? ஹார்ட் அட்டாக். ஒன்று கார்டியாக் அரெஸ்ட். இதயத்துக்கு 2 வகையான விஷயம். இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது இரத்த குழாயில் போகிற ஒரு அடைப்பு. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இதயத்துக்கு போகிற மின்சாரத்தில் வரக்கூடிய தடை. ரெண்டும் ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட கொஞ்சம் முன்ன பின்ன பிழைக்க வச்சிடலாம் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம். ஆனால் இந்த கார்டியாக் அரெஸ்ட் உடனே அப்படியே உயிர் போயிடும். அந்த கரண்ட்டு எப்படி ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம்,
உடனே அப்படி லைட் ஆஃப் ஆகுது, ஃபேன் ஆஃப் ஆகுது. அந்த மாதிரி இதயத்துக்கு போகிற மின்சாரம் அப்படியே ஆஃப் ஆச்சுன்னா அப்படியே ஜாம் ஆகி போகுது உடம்பு. சடனாக அப்படியே பார்க்குறோம்ல, டமால்னு அப்படியே விழுவாங்க. அதுதான் சொல்கிறார், இடப்பக்கமே இறை. இடது பக்கம் இதயம் இருக்குது, அதில் வலி ஏற்பட்டதும் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை நிலையாமையையும் அதற்குள்ள உடற்கூற்று அறிவையும் இதயத்தினுடைய இயக்கத்தையும், அந்த இதயம் நின்று போனால் மனிதனுக்கு அப்படியே உயிர் போயிடும் என்ற அந்த உடற்கூற்று அறிவும் சொல்லக்கூடிய எவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார். மனிதன் அவங்க பாருங்கள் என்ன எந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். படுத்துன்னுலாம் இல்லை, உடம்பு சரியில்லாமல் ஒரு மனிதன் படுத்துன்னு இருக்கும்போது உயிர் போகுதுன்னா அது வேற. நல்லா சாப்பிட்டுட்டு மனைவியோட நல்லா பேசின்னு இருந்தவர் கூட மரணம் எப்போ வேணாலும் வருன்றார். அதுதான் வாழ்க்கை நிலையாமை. சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை, மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போ வேணாலும் வரும். அதனால் வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் எல்லோரிடம் அன்போடும் இரு, பண்போடும் இரு. இந்த வாழ்க்கை நாம் எதற்காக இந்த பிறவி எடுத்தோம் என்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வர வேண்டும். அதுதான் தவஞானி திருமூலர் இதில் நமக்கு வலியுறுத்துகிறார். சரி, இதயம் உடனே உயிர் போகுது, இடப்பக்கமே இறை நொந்தால் உடனே அந்த உயிர் போகுது. சரி, ரைட்டு. நம்ம ஸ்ரீகுரு ஞானதீபன்ற இந்த சேனலில் பாடல்களில் இருக்கிற இதுதான் விஷயம். வாழ்க்கை நிலையில்லாது தான். இதயத்துக்கு எதனாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே உயிர் போடும் தான். ஆனால் இந்த இதயத்துக்கு பிரச்சனை வராமல் இதயத்துக்கு போகிற அந்த இரத்த குழாயும் இதயத்துக்கு போகிற மின்சாரத்தையும் துரியப்படுத்தி ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன வழி? இந்த வாழ்க்கை நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும், வாழ்க்கை நிலையில்லாது என்பது இருந்தாலும் கூட, வாழ்கின்ற வழி நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன வழி? இந்த இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும்பொழுது, பொதுவாக நாம் இந்த சேனலில் ஸ்ரீகுரு ஞானதீபம் சேனலில் உடம்பு, உயிர், மனம், ஆன்மா இது மேன்மை பெறுவதற்கு ஒரே வழி யோக நெறிகள் தான். இதை தான் நம்ம எல்லா பதிவுகளிலும் பதிவு பண்ணின்னு வரோம். முக்கியமாக இந்த இதயத்தினுடைய செயல்பாடு, நான் சொன்ன மாதிரி இதயத்துக்கு வர 2 பிரச்சனை, ஒன்று ஹார்ட் அட்டாக், இன்னொன்று கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் என்பது இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் வருகின்ற ஒரு அடைப்பு, இந்த கொரோனரி ஆர்டரியில் வருகின்ற அடைப்பு. கார்டியாக் அரெஸ்ட் என்பது இதயத்துக்கு போகிற மின்சாரத்தில் வருகின்ற தடை. ரெண்டத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா யோக நெறிகளில் இதயம் சம்பந்தப்பட்ட பிணிகள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இருதய ஆசனம்னே ஒரு ஆசனம் இருக்குது. எவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு யோக சாஸ்திரம் என்பது மனிதனுடைய இயக்கத்தை எப்படி சீராக வச்சுக்கணும் எவ்வளோ ஆழ்ந்து சிந்தித்த ஒரு பாடம் பாருங்கள். இதயத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு இருதய ஆசனம்னே ஒரு ஆசனம் இருக்குது. அது என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் எழுதிய ராஜயோக சம்பூர் யோகாசனங்கள், உலகின் முதல் முழு யோக நூல். 72 ஆசனம் அதனுடைய கிளை ஆசனம். அதில் இருதய ஆசனம்னே ஒரு ஆசனம் இருக்குது. அதில் இருதய ஆசனத்துக்கு 7 கிளை ஆசனம். இருதய ஆசனம் அந்த நூலில் அவர் கொடுத்துருக்கிறார். இருதய ஆசனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? 7 கிளை ஆசனங்கள். அதாவது கேவல இருதயாசனம், சுவாச இருதயாசனம், சூரியபோல் இருதயாசனம், சந்திரபோல் இருதயாசனம், இருதய முத்ரா, பத்ம இருதயாசனம், பத்ம இருதய முத்ரா. அந்த முதல் முழு யோக நூலில் 7 இருதயாசனத்தினுடைய கிளையாசனங்கள், அதோட இருதயாசனத்துடைய செயல்முறை 172வது பக்கம். இருதயாசனத்துடைய செயல்முறை. இதுக்கு 7 கிளையாசனம் இருக்குது. இருதயாசனத்துக்கு 7 கிளையாசனம் இருக்குது. ஆனால் இருதயாசனத்தை எடுத்த உடனே எல்லாம் பண்ணிடலாமா? இதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டம், இதயத்துக்கு போகிற அந்த மின்சாரத்தை துரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம், ஒரு நிகரற்ற ஆசனம். ஆனால் இந்த ஆசனத்தை எடுத்த உடனே பண்ண முடியாது. சில காலம் அடிப்படை எளிமையான யோக பயிற்சிகளை நாம் பழகி குறைந்தது 1 வருட காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் பொழுது இதயத்துக்கு போகிற மின்சாரத்தை, ஒரே ஒரு விஷயம், இந்த இதயத்துக்கு போகிற மின்சாரத்தை மட்டும் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது. ஆனால் இந்த இருதய ஆசனம் பண்ணும்போதே நமக்கு தெரியும், அந்த இதயத்துக்கு நம்ம நுரையீரலும் இதயமும் சேர்ந்த அந்த நேரத்தில் எவ்வளோ வலுப்பெறுது. அந்த ஆக்சிஜன் நல்ல மோதுமான அந்த பிராணனை எடுத்துக்கின அந்த இருதயாசனத்தை நம்ம பண்ணும் பொழுது நுரையீரலுக்கு எவ்வளோ போதுமான ஆக்சிஜன் கிடைக்குதோ, அந்த ஆக்சிஜன் எங்கே போகுது? எடுத்துக்கணும் நேராக இதயத்துக்கு தான் போகுது.
எப்படி நம்ம பெரிய பெரிய காற்றாலைகள் வச்சு மின்சாரம் தயார் பண்ணுறோம், அது மாதிரி தான் உடம்பும். மின்சாரம் வந்து நிறைய வகையில் தயார் பண்ணுறோம்ல வெளியில், காற்றாலைகளில் சூரிய ஒளியை வைத்து, கடல் அலைகளை வைத்து, இதெல்லாம் வச்சு நம்ம மின்சாரம் தயார் பண்ணுறோம். உடம்பு நம்ம சுவாசிக்கிற காற்றை வச்சு மின்சாரத்தை தயார் பண்ணுது. அதுதான் யோக நெறிகள். சுவாசத்தை நெறிப்படுத்த சொல்கிறதுக்கான காரணம் இந்த உடம்பில் இருக்கிற மின்சாரத்தை துரியப்படுத்தும். இருதயாசனம் நேரடியாக அந்த பொசிஷனில் நான் ஆசனம் காட்டின பாருங்க, அந்த பொசிஷனில் நம்ம செய்யும் பொழுதே நுரையீரலுக்கு போதுமான அந்த ஆக்சிஜன் கிடச்சி நுரையீரலேருந்து நேரம் எங்கே போகுது, இதயத்துக்கு தான் போகுது. இதயத்துக்கு போகும்போது இதயத்துக்கு போகிற அந்த கொரோனரி ஆர்டரியில் போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போதுமான பிராணசக்தி, போதுமான ஆக்சிஜன் கிடைக்கும்போது இதயத்துக்கு போதுமான அந்த போஷாக்கு அங்கே கிடைச்ச போது உடல் மின்சாரம் புரியப்பட்டு போகுது. நாம் தினந்தோறும் பழகக்கூடிய ஆசனங்களில் இந்த இருதய ஆசனத்தையும் ஒரு ஆசனமாக சேர்த்து கொண்டால் நம்ம இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இருதயத்துக்கு போகிற மின்சாரம் துரியப்படும். காலையிலே நான் அதை செஞ்சுட்டேன்னா அன்னைக்கு தேவையான ஆற்றல் என்னுடைய உடல் மின்சாரத்தை நான் சேகரிச்சுக்கிறேன். உடல் மின்சாரம் என்பது அவ்வளோ அவசியம். தனியாக அதுக்குன்னே ஒரு பதிவு போட்டிருக்கேன். மின்சாரம், உடல் மின்சாரம், உடல் காந்தம். ஏன்னா அந்த மின்சாரம் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, செய்திகள் இதயத்தை துடிக்க வைக்கிறது அதனுடைய முதல் பணியாக இருந்தாலும் உடல் முழுவதும் இந்த மின்சாரம் தேவை. அது இருந்தால் தான் நரம்புகள் செய்திகளை கடத்தும். நம் முதுகத்தோடு கடத்தி நம் மூளைக்கு அனுப்பும். மூளை அந்த செய்தியை வாங்கி கொண்டு நமக்கு அது என்ன செய்யணும் அந்த ஆர்டரை எடுத்துன்னு பண்ணும். அப்போ மின்சாரம் அவ்வளோ தேவை. அதெல்லாம் துரியப்படுத்துகிற ஆசனம் தான் இந்த இருதய ஆசனம். சரி, வாழ்க்கை நிலையாமையோடு இருதயத்தினுடைய செயல்பாட்டை திருமூல சொன்னதோடு அந்த இதயத்தை எப்படி நாம் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபம் என்ற இந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே.